என் பாவம் என்றார் தண்டிக்க வாருங்களே ஆகாயம் சாட்சி பூலோகம் சாட்சி பாவத்தை நான் செய்கிறேன் We are in love We are in love அந்த கங்கையும் காய்ந்து விடும் இந்த திங்களும் ஓய்ந்து விடும் நம் காதலின் மணி தீபம் எந்த காலமும் வாழ்ந்திருக்கும் அந்த சூரியன் தேய்ந்திடுமா அது நேர்த்தினில் தோன்றிடுமா நீ சொல்லடி தமிழ் தேனே நம் காதலும் மாய்ந்திடுமா காதல் என் பாவம் என்றார் தண்டிக்க வாருங்களே ஆகாயம் சாட்சி பூலோகம் சாட்சி பாவத்தை நான் செய்கிறேன் We are in love. We are in love Hi. Hello sir, good morning. Hi Suresh. டேய் இதோ வராம்பா நான் காலேஜ் ஹீரோ புது மாருதி கார்ல வழியை விட்டு குறுக்க நில்லுங்கடா வாங்க தோற டேய் இந்த சைக்கிள்ல தாண்டா கட்டபொம்மை ஏறி வெள்ளக்காரனை விரட்டு விரட்டுன்னு விரட்டினாரு அதுக்கப்புறம் நம்ம தலைவர் தாண்டா வராரு இது காயிலங்கடை இல்ல காலேஜ். இங்க யாரும் பழைய இரும்பு வாங்க மாட்டாங்க. உன் மாருதி கார் எடுத்துட்டு கிளம்புமா? எனக்கு இதாண்டா மாருதி டொயோட்டா பென்ஸ் எல்லாம். அப்படியா எஸ், காலுக்கு செருப்பு இல்லாதவன் காலே இல்லாதவன் நினைச்சு பார்க்கணும். குட் மார்னிங். ஐடியா தெலுங்குமே. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பீரியட் கட் பண்ணனும். எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு ஐடியா கூட. இந்த பிளான் மாஸ்டர் பீட்டருக்கு கடவுள் தான் துணியா இருக்கணும். சொல்லு, அப்படி என்ன முக்கியமான வேலை? ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணனும். ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். 9:10 முகூர்த்தம். நீங்க ரெண்டு பேரும் போலனா கல்யாணமே நடக்காது. நடக்காதே. ஏ, பொண்ணு மாப்பிளையே நாங்க தானே. இங்க வாடா. வந்துட்டேன். ஏற்கனவே தலை பாலவன மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு வாழ்க்கையும் பாலவனம் ஆக்கிடாதடா. Thank you. போடா. நீ வா, நம்ம இன்னும் சொந்தமாவே ஐடியா பண்ணிக்கலாம். அவன் கிடக்குறான். ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி தலைய வச்சுக்கிட்டு இவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறானா? நான் காலம் கைவிட்ட புதிய தேவதாஸ். என் கையில் இருப்பது மதுக்கோப்பை அல்ல, என் காதலியின் இதயம். கோப்பைக்குள் இருப்பது மதுவல்ல, அவள் மனது. நான் காலம் கைவிட்ட புதிய தேவதாஸ். ஐயோ, காலேஜ் பெல் அடிச்சுடா. கேட் வழியா போனா ரொம்ப லேட் ஆகுமே. இப்போ என்னடா பண்றது? இப்ப குறுக்கு வழி வேணும். ஆமா, அவ்வளவுதானே. புடி. பீட்டர், 10 மணிக்கு என்னமோ நடக்குன்னு சொன்ன, ஒண்ணுத்தையும் காணோம். டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. இன்னும் ஒரு நிமிஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு. போடா அவன் சீட்டுக்கு. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டேய், பிரின்சிபல் பேசுறதா? ஒரு துக்ககரமான செய்தி. நமது அன்புக்குரிய ப்ரொஃபசர் சிதம்பரநாதன் அவர்கள் இன்று காலை திடீரென்று மரணம் அடைந்து விட்டார். என்னது? அவர் இறப்பது இதுதான் முதல் தடவை. அவர் இன்று காலை மவுண்ட் ரோடில் ஒரு மாதிரியான மலையாள பட போஸ்டரை பார்த்து கொண்டே அதே மயக்கத்தில் நடந்து சென்று கால் தடிக்கு ஒரு சாக்கடைக்குள் விழுந்து இறந்து விட்டார். அவர் மண்டையை போடுவதற்கு முன் பக்கத்தில் இருந்தவரிடம் என்னுடைய கல்லூரிக்கு ஒரு மாதத்திற்கு லீவ் விட்டு விடுங்கள், இல்லையேல் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாது என்று கூறிவிட்டு
வாய மூடி விட்டார். அன்னாரின் கடைசி ஆசை நிறைவேற்றும் பொருட்டு இன்றிலிருந்து நம் கல்லூரிக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு பியூனு அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணாத. இன்னும் ஒரு மாதத்துக்கு சார், பிரின்சிபால் சார், நீங்களா? வரும்போது கதவை தட்டிட்டு வந்திருக்கலாமே சார். ஏன் ரூம்ல ஏன் கதவை நானே தட்டிட்டு உள்ள வரணுமா? உன்ன ஒரு தட்டு தட்டன்னு என்ன ஆவ தெரியுமா? சாரி சார், வழக்கத்தோட அதிகமா உளறிட்டேன் சார். எங்க எங்க என்ன தேடுற? உங்க காலத்தான் இதோ இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க சார். கெட் அப் மேன். சில்லி, சிரிக்கல், ஸ்லிப் ஷாட். You tiny little clown. You go on repeatedly doing impulsive, incorrigible, inadequate, intolerable things like this. From this day, why this day? From this minute, you are dismissed. Sir, no more sir. Get lost. Ow. யார் என்னைய அடிச்சது? நான் தான்டா உன் மனசாட்சி. மனசாட்சியா? என்ன தெரியுதாடா? நான் தான் உன் மனசாட்சி. அட, என்னை விட எவ்வளவு அழகா இருக்கு. வணக்கம் வணக்கம். நான் கேட்டனா? வணக்கம்டா. ஆமா, ஏன் என்னை விட்டு வெளியே வந்துட்ட? உனக்கு உள்ள இருக்க பிடிக்கல, வெளியே வந்துட்டேன். அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணல? ஏடா, காலேஜ் பிரின்சிபல்ல பெரிய கும்ப கடவுள்னு நினைப்பா. கடவுள்னா தேர்ல வருவாரு, நான் கார்ல தானே வந்தேன். பேரு கெட்டு போகும். ஷட் அப். ஓ ஓ, அடே, காலேஜ்ல குறும்பு பண்ணாம வேற எங்கடா பண்ணுவாங்க? இப்ப உன்னையே எடுத்துக்க. காலேஜ்ல நீ படிக்கும் போது என்னென்ன குசும்பு பண்ணிருக்க. அம்மாஞ்சி மாதிரி இருந்துகிட்டு கல்யாணமே ஆகாத ப்ரொஃபசர் அம்மாவுக்கு அவ குழந்தை கையாலேயே லவ் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிய. இதெல்லாம் உள்ள இருந்து சொல்லக்கூடாதா, வெளியே வந்து சொல்லணுமா? இதெல்லாம் வெளியே வந்து சொன்னா தாண்டா உனக்கு உரைக்கும். கரெக்ட். ஏண்டா கல்லூரி பங்கா, அன்னைக்கு நீ பண்ண தப்புக்கு அந்த பிரின்சிபால் உன்னை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த காலேஜுக்கு பிரின்சிபாலா இருந்திருக்க முடியுமா? கஷ்டம் தான். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொத்தடிமையா? அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை நாசூக்கா சொல்லி திருத்தணுமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் டிஸ்மிஸ். டிஸ்மிஸ்னா என்ன அர்த்தம்? அந்த பையனை காலேஜில் சேர்க்கறதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன பாடுபட்டுருப்பாங்க தெரியுமா? அறியாம ஏதோ கத்திட்டு பையன் வேற படுத்துட்டான். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நான் உனக்கு வேணும்னா மரியாதையா கோபியை மன்னிச்சு கிளாஸுக்கு அனுப்பு. இல்ல நான் போயிட்டே இருப்பேன். மனசாட்சி இல்லாம மனுஷனால இருக்கவே முடியாது. நீ முதல்ல உள்ள வந்துரு, அவனை மன்னிச்சிடுற. அப்படின்னு வரேன். வா வா வந்துடு. ஏப்பா, ஐயோ ஐயோ, பையனை காணோம், ஸ்டூடெண்ட காணோம். நான் இங்க இருக்கேன் சார். அடே சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். ஐயோ, நீதான்ப்பா என்ன மன்னிக்கணும். சார், ஆமாப்பா. இந்த பாரு, உனக்கு காலேஜ் வர பிடிக்கலன்னா ஒரு மாசம் லீவ் போட்டு வீட்டுல இருந்துக்க. அதுக்காக உயிரோடு இருக்கிற வாத்தியார் எல்லாம் கொலை பண்ணிட்டு தேவையில்லாம எல்லா பசங்களையும் காலேஜுக்கு வர விடாம பண்ணாத. சார், இல்ல சார், நான் சும்மா ஜோக் பண்ணேன். நீ பண்ற ஜோக்கு மத்தவங்களை சிரிக்க வைக்கணுமே தவிர மனசை புண்படுத்த கூடாது. புரியுதா? போ வீட்டுக்கு தானே. இல்ல சார், கிளாஸுக்கு போறேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் ஒரிஜினல் பிரின்சிபல் பேசுறேன். இவ்வளவு நேரம் என் குரல்ல பேசினது நம்ம காலேஜ் கோமாளி கோபி. அவன் வார்த்தையை நம்பாதீங்க. அவன் சொல்றபடி ஒண்ணும் நடக்கல. ப்ரொஃபசர் சிதம்பரநாதன் உயிரோட தான் இருக்காரு. அவர் வந்து பாடம் நடத்துவார். அனந்தராமன். ஏயா ஒத்தனை கூப்பிட்டா 3 பேர் எந்திரிச்சு நிக்கிறீங்க? நான் ஒருத்தன் தான் சார். போய் உன்னையே நீ எண்ணிப்பா. இப்படி அவர் வீட்டுக்கு போனாரு, இவர் ஒய்ஃப் வேறு எலும்பு எண்ணிரும். அனுமதி. என்னம்மா அது? ஒருத்தரை கூப்பிட்டா 5 பேர் குபீர்னு எந்திரிச்சு நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? யார பார்த்து என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் ஸ்டெடியா இருக்கிறேன். இவர்தான் ப்ரொஃபசர் சிதம்பரநாதன். காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவலி மாத்திரையை நினைச்சு தூக்க மாத்திரையை சாப்பிட்டு வந்துட்டார். பாவம். சார் சார் சார். பங்கஜம். ஐயோ, நான் கோபி சார். எப்ப மாறுன சார்? கிளாஸ். தூக்கம் வருதா? தூங்கு மூஞ்சியெல்லாம் ஏன்டா காலேஜுக்கு வந்து கழுத்தா இருக்கிறீங்க? போய் படு. படி கடி படி. சந்தர்ப்பம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரொஃபசர் மலையேறிட்டாரு. நாம வெளியேறலாம். வாங்க போலாம். சைலன்ஸ்.
நான் கிளாஸ் எடுக்க போறேன். நீ தூள் கிளப்புமா? குளு குளுன்னு இருக்கேன்றதுக்காக ஐஸ்கிரீம் வச்சு ஷேவ் பண்ண முடியுமா? இல்ல வாசனையா இருக்கேன்றதுக்காக ஷேவிங் கிரீமை நக்கி சாப்பிட முடியுமா? அது மாதிரி ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் ஆக முடியாது, ஸ்டூடெண்ட் ப்ரொஃபசர் ஆக முடியாது. என்ன ஒரு சிந்தனை! சுமாரா சோடாவாயா? சோடா புட்டி கண்ணாடி எல்லாம் என்ன பார்த்து சோடாவா என்கிறான். இந்தம்மா ப்ரொஃபசர் மேடம், பார்க்க அழகா இருக்கிற, ஓகே பாடம் நடத்து. ஆனா இந்த மனைமாட்சி வயலும் வாழ்வெல்லாம் நடத்தி சொரிஞ்சு போர் அடிச்சாதே. ஆமா, போர் அடிக்கல, உங்க மூளைக்கு வேலை கொடுக்க போறேன். ஓகே? அழகான ஒரு மலர் கண்ணீர் வடிக்குது. அது ஒரு வண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு கதை இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? மலரே, எனக்கு தேவையில்லை உன் மது, தெருவெங்கும் கிடைக்கிறது மலிவு விலை மது. Oh, flower, flower, why are you crying, crying? மலரே, கண் கலங்காதே. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு நிரோத்து உபயோகிக்கிறேன். என் தாத்தாவும் அதையேதான் உபயோகிக்கிறார். தொட்டடாய். மலரே, ஏன் அழுகிறாய்? வண்டு கூட உன்னிடம் வரதட்சணை கேட்டதா? Fantastic! செம கடி, முட்டிய கடிச்சான். Dear students, next topic, it's about romance. Thank you. உங்கள் காதலி உங்களுக்கு தரும் முதல் முத்தம். How do you feel about it? என் காதல எனக்கு முத்தம் கொடுத்தா அடுத்த நிமிஷமே நான் கர்ப்பமாயிடுவேன். நான் அதிர்ச்சியில செத்தே போயிடுவேன். Anybody else? Yes, madam. Yes, go ahead. Madam, I'm young. You're also young. என்ன உங்க காதல்னா நினைச்சு ஒரு முத்தம் கொடுத்தா I'll tell my real feelings. Any problem? No problem. Mr. Vijay, come here. I'll kiss you. Yay, 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 yay. Come on, Vijay. Come on. Take it easy, yaar. நான் முத்தம் கேட்டேன், அவ அடிச்சிட்டா. That's all. Forget it, yaar. முத்தம் கேட்டால் அடிப்பதோ, நான் மூலையில் அடங்கி கிடப்பதோ? திமிரு, பணத்திமிரு. போட்டாவும் மூஞ்சில என் கைய வைக்க. ஒருத்தி உன் மூஞ்சில கைய வச்சா அப்புறம் எங்க மூஞ்சி எங்க கொண்டே வைக்கிறது? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னடா மதிப்பு? நாளைக்கு அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். கவலைப்படாதடா, அவளை என்ன செய்யணும்னு என் கம்ப்யூட்டர் பிரெயின் சொல்லிடுச்சு. வணக்கம். மைக் டெஸ்டிங் 1 2 3 4 பாப்பா ரேடியோஸ். பிரியாவின் சுயம்பரத்துக்கு வருகை தந்திருக்கும் வங்க அங்க கலிங்க தேசத்து சும்ப மன்னர்களே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொருவராக வந்து வில்லை முறிக்கலாம். வில்லை முறிப்பவர்கள் இந்த நவீன சீதைக்கு மாலையிட்டு மனைவியாக்கி மகிழலாம். யாரெங்கே வில்லை கொண்டு வாருங்கள். தொடப்பு குச்சி வில்லு. ஆமா, எல்லாரும் ஓடிச்சிட்டா? எல்லாரும் போடுங்கடா, எடுபட்ட பசங்களா. காசா பணமா? அப்ப பிரியா யாருக்கு? அது ரொம்ப ஈஸி. அதிர்ஷ்டசாலிய குலுக்கல் முறையில, அப்படி இல்லைன்னா பிரியாவை எல்லாரும் சமமா பகிர்ந்துக்கலாம்.
வாலாஜாப்பேட்டை வீர தீர சூர புங்கர கிங்கர கங்கர பயங்கர அடிக்கடி பயப்படுற கோபி பராக். இதுதான்டா பிகர். நிறுத்துங்கடா. பொட்ட பசங்க மாதிரி தொடப்பு குச்சி வில்ல ஒடிச்சிட்டு என் படத்துக்கு மாலை போடுறீங்க. நானே நிக்கிறேன், எனக்கு அந்த மாலையை போடுங்க. பழம் நழுவி பால்ல விழுந்துருச்சே. பட் ஒரு கண்டிஷன், அந்த வில்ல முறிக்கணும். ஏய், இது உண்மையான வில்லுடா. அம்மா இது எப்படா உடைக்கிறது? இது உடைக்க யாருக்காவது தைரியம் இருக்கா? இது ஒரு மான பிரச்சனை. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆம்புலன்ஸ் வண்டிக்கு சொல்லுவோம். ஆனா ஆம்புலன்ஸ் வண்டிக்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எங்க போய் சொல்லுவோம்? அப்படி ஒரு இக்கட்டான நிலை. ஆகவே நண்பர்களே, நீங்கள் அனைவரும் வந்து அந்த வில்லை ஒடித்து இந்த கர்வம் பிடித்தவனின் திமிரை அடக்கி இவளுக்கு மாலையிட்டு நம் மானத்தை காக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். இது வேறயா? அப்படிதான் அப்படிதான். come on, come on. அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிச்சிடு. அவ்வளவுதான். ட்ரை பண்ணு. விடாத. ஒடிக்கிச்சுனா உயரம் பார்க்கறான். கமான் இளமையிலே பழகிடுமா? லேகியம் சாப்பிடு. டேய் பீமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, எப்படியாவது அந்த வில்ல உடைச்சு நம்ம மானத்தை காப்பாத்துறா. டேய் டேய் டேய், கவலைப்படாத. இப்ப பார். கமான் போ. கமான் கமான் பீமா, கமான் பீமா. பீமா நமக்கு, அசல்காய நமக்கு, இல்லைய நமக்கு, உடையாய நமக்கு. உடறா. கமான் 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 பீமா. உடறா. என்னடா டேய்? என்னால முடியாதப்பா. இப்பதான் தெரியுது இந்த காலேஜ்ல ஒரு ஆம்பளை கூட இல்லைன்னு. எல்லாம் அப்பளன்னு இருக்கிற பயில்வானுங்க. இந்தாங்க, இந்த தாவணியை கட்டிக்கங்கடா. நில்லு. இந்த வில்ல நான் உடைக்கிறேன். போயே போச்சு. இட்ஸ் கான். உடைஞ்சு போச்சு. உடைந்தது வில்லு மட்டுமல்ல, உன் மூக்கும் தான். ஆகவே நவீன சீதையின் முடிவுப்படி போட்டியில் தோல்வியுற்ற இளவரசி பிரியாவுக்கு நமது கல்லூரி இளவரசர் விஜய் மாலையிடுவார். உன்னை விட இந்த நாய் 1000 times better.
பிரியாவுக்கு சரியான அடி கொட்டடா. இனிமே நம்ம வழிக்கே வரமாட்டா. விஜய், இதை நாம செலிப்ரேட் பண்ண இன்னைக்கு சினிமாவுக்கு போலாம்டா. டேய் போலாம்டா. டேய் போலாம்டா. ஆனா இவன் எங்கடா சினிமாவுக்கு வர போறான்? இவன் ஏதாவது கிழவிகளுக்கு டியூஷன் எடுத்துட்டு கேட்டா முதியோர் கல்விப்பான். கிண்டலா? நான் டியூஷன் எடுக்கலனா காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இதுக்கெல்லாம் எங்கடா போவேன்? டேய் உனக்கு பணம் தானடா வேணும், நாங்க தரோம்டா. நோ, எனக்கு பணம் வேண்டாம், உங்க நட்பு தான் வேணும். டேய் 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 இவன்ட்ட இந்த மாதிரிலாம் கேட்காதீங்கடா. இவன் உடனே உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பேச வேண்டாம். டேய் என் சைக்கிளை காணடா. டேய் விஜய், உன் சைக்கிள் இருந்த இடத்துல ஒரு பணம் கிடக்குது. ஒருவேளை பிரியாதான் நாம செய்த அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ? கரெக்ட் கரெக்ட். உடனே பிரின்சிபால பார்த்து ஒரு வாரம் லீவு கேக்குறோம். கொடுக்கல இன்டெஃபரன்ட் ஸ்ட்ரைக். பிரியா போயிட்டியா? டேய் விஜய், அவள் காயப்படுத்தியது உனது சைக்கிளை மட்டுமல்ல, நமது இதயங்களையும் தான். விஜய், எவ்வளவோ கிலோமீட்டர் ஓடணும் சைக்கிள, இப்ப கிலோ எவ்வளவு கேட்க வச்சா? நீ எங்க சைக்கிளை தானே உடைச்ச, இப்ப பார் என்ன நடக்குதுன்னு. டேய் என்ன பண்றீங்கடா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அன்னிராணி அலங்கோல ஊர்வலம் பராக் பராக் பராக். அச்சு வெள்ளம் தாரே மச்சி நிச்சியே, காரில் எனக்கு ஒரு இடம் இருக்கா? அச்சு வெள்ளம் தாரே மச்சி நிச்சியே, காரில் எனக்கு ஒரு இடம் இருக்கா? சிங்கப்பூரில் சொல்லி வச்சு வாங்கி வந்த காரு இன்ஜின் இல்லை என்பதாலே இந்த காரு தேரு. மந்திர சுந்தரியே கொஞ்சம் தள்ளட்டுமா, ஏறி கொள்ளட்டுமா? உள்ள ஒண்ணும் இல்ல உண்மை சொல்லட்டுமா? ஒரு பேரு துடிக்கிற ராணி, மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி. இல்லாதது ஏனோ, விலையேறி போனதனாலோ, கதவே இல்லாதது ஏனோ, இது
சொல்லத்தானோ பிரேக்கு இல்லாதது ஏனோ தன் போக்கில் இவள் சொல்லத்தானோ இப்ப போட்டுவது அட ஓட்ட வண்டி 2 மாடு இருந்தா இது மாட்டு வண்டி இவனாடு கடத்திய ராணி மகராணி சாம்புராணி மகராணி சாம்புராணி மகராணி சாம்புராணி மகராணி சாம்புராணி ராணியின் கோட்டை அரசாட்சி நடத்திடும் பேட்டை சவரில் பொன் சிலந்தியின் ராட்டை எலிக்கூட்டம் நடத்திடும் பேட்டை படுக்கை 1000 ஓட்டை அதில் 100,000 மூட்டை இந்த கோட்டைக்குள்ளே ரொம்ப அக்கப்போரு எது கோட்டையில் வெறும் வைக்கப்போரு இது போல ராணி யாரு மகராணி சாம்புராணி மகராணி சாம்புராணி மகராணி சாம்புராணி மகராணி சாம்புராணி அன்பான தம்பிகளா என்ன அடுக்களையில விட்டீங்களா கடலம்மாவும் வாழைக்காயும் நினைச்சு வச்சு அடுப்புல வச்சு பச்சி சுட்டா திம்பிகளா இப்படி லீக்கார கரண்டி தான் தேவை. சார் பஜ்ஜி ரெடியா? வருது சூடான பஜ்ஜி ரெடி. என்ன சார் எங்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா சார்? அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன். வர இந்த சாரு கீருங்கிற மரியாதை எல்லாம் காலேஜ் காம்பவுண்டோட இருக்கணும் தெரியுமா? எப்போ ஒன்னா உட்காந்து சீட்டாடுற அளவுக்கு வந்துட்டோமா ஆசையா அங்கிள்னு கூப்பிடுங்க, இல்லன்னா பேரை வச்சு என்னடா ராஜசேகர்னு கூப்பிடுங்க. சரிடா ராஜசேகரா. டேய் லேடிஸ் யாரும் இல்ல ஃப்ரீயா இருன்னு சொன்னா அதுக்காக இப்படியாடா? முதல்ல ஒரு பேண்ட போட்டு வாடா போடா. ஐயோ அங்கிள் உள்ள டவுசர் போட்டிருக்கேன். அத முதல்ல வெளியே காட்டுறா. யாரா சீட்டு போட்டது? நான் தான். எனக்கு கேட்டா போடல. நீங்க பஜ்ஜி சுட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா நீங்க ஆடிட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சுட்டு சுட்டு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நான் என்ன சமயக்காரனா? சாரி அங்கிள். என்னடா சாரி அங்கிள்? எனக்கு சேர்த்து போடுறேன். இறா பஜ்ஜி எல்லாம் சூடாறதுக்கு முன்னால சாப்பிட்டுருவோம். ரெடி 1 2 3. அடே போறண்டா. சாரி அங்கிள், கண்ணு மண்ணு தெரியாம தின்னுட்டேன். ஆமா இப்படி சாப்பிட்டா கண்ணு எப்படா தெரியும்? இவன் தின்ற லட்சணத்தை பாத்தீங்களா? அதையும் சாப்பிட்டியா? டேய் அடுப்புல வெந்தது நானு, அனுபவிக்கிறது நீங்களா? தட்டுல என்ன கொண்டு வந்து வச்சோங்கிறதுக்கு அடையாளமா ஏதாவது கொஞ்சம் விட்டு வைக்கப்படாதா? சட்னி இருக்குதா அங்கிள்? வெறும் சட்னி எப்படிடா சாப்பிடுறது? சாரி அங்கிள், பஜ்ஜி ரொம்ப டேஸ்டா இருந்தது, அதனால தான் உங்களை மறந்துட்டு தின்னுட்டோம். ஆமா ஆமா பரவாயில்லடா, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தரேன். அங்கிள் எனக்கு ஒரு ஐடியா. என்ன? நீங்க மட்டும் இந்த பிரின்சிபால் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மெட்ராஸ் பீச்ல ஒரு பஜ்ஜி கடை வச்சீங்கன்னு வைங்க. உங்களை மாதிரி 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா சத்தியமா நான் பஜ்ஜி கடை தான் வைக்கணும். அதே அங்கிள் நீங்க சீக்கிரமே லட்சாதிபதி ஆயிடலாம். டேய் இடியட். என்னடா அங்கிள் அவன் என்ன கூப்பிட்டான்? அங்கிள் படிச்ச படிப்புக்கு பஜ்ஜி கடையா வைக்க சொல்ற? டேய் அங்கிள் நினைச்சா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவரும் ஆகலாம். ஐயோ வேணாப்பா வேணாம். இந்த பாரு பீச்ல நான் ஐஸ் ரூட் வியாபாரம் பண்றேன், சுண்டல் வியாபாரம் பண்றேன், பஜ்ஜி வியாபாரம் கூட பண்றேன், மாறு வேஷத்துல பிச்சை வேணாலும் எடுக்கிறேன். ஆனா அரசியல் இந்த தலைவர் இதெல்லாம் வேணவே வேணாம்ப்பா. ஏன் அங்கிள்? ஏனா ஏடா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டதில்ல நாய்க்கு நெய் செரிக்காதுன்னு? அதே மாதிரிதான் நாணயமானவங்களுக்கு அரசியல் செரிக்காது, சரிப்பட்டு வராதுரா.
அத லைஃப் எதுக்குடா? சீட்டை போட்டுக்கடா முதல்ல. கொட்ட 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 கொட்ட. பொறுக்கேட்டா. சார் அப்படி கூப்பிடாதேன்னு சொல்லியிருக்கல. சாரி அங்கிள். எஸ் ஆண்டி. அங்கிள் ரொம்ப நாளா உங்களை ஒன்று கேட்கணும். கேட்கட்டுமா? தாராளமா கேள. உங்க ஃபேமிலி, வைஃப், குழந்தைங்க நான் ஏதாவது தப்பா கேட்டேன் அங்கிள்?